ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மைன்கிராஃப்ட்டு. ஓகேவா? இது இங்கே சும்மா மேஜிக்குன்னு ஏதோ ஒன்று சுற்றிட்டு இருக்கோம். சுற்றாது அதை எங்கேயா ஓரமாக போய்ட்டு உட்காந்துருவோம் நம்ம ரெக்கார்டுற மாதிரி. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, அப்படியே இக்னோர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா காசு இல்லை ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் மாட் பண்ண ஏற்றினா அது மாட்வேனு கூட ஏற்றின ஏபிகேன்னு ஏற்றினா அது அங்கே மேஜிக்னு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் என்னோடய பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் நான் மைன்கிராஃப்ட் அப்படின்ட்டு. நான் பழைய வீடியோவா பழைய சேனலில். பட் ஆனால் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் சேனலு. ஓகே கைஸ், நான் இதில் ஒரு ரொம்ப பெரிய ப்ரோ தான். சரி, அதுக்கப்புறமா நான் என்னோடய லோகோவை மாற்றினேன். அதனால் இது என் சேனல் தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு போயிடாதீங்க. என் சேனலை பார்க்குறதுக்கு யார் இருக்கா கன்ஃபியூஸ் ஆகி பார்த்து கரெக்டாக ஆடி கைஸ். இது மொபைலுக்குமே ஹார்ட் கோரை கொண்டு வந்துட்டானுங்க. அதை பாக்கெட் அடிச்சிருக்கோம். மேலேயும் கொஞ்சம் இந்த பீட்டா இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் நீங்கள் விட்டு தள்ளிட்டு ஓட்டுருங்க. மாற்றணும் பண்ணால் பீட்டா வசனை கொடுத்துட்டு ஓட்டான். ஏமாந்துறேன். நான் கூட ஒரிஜினல் 1.21 வரும்னு பார்த்தா பீட்டாவை கொடுத்துட்டு போயிட்டான். சரி, ஓகே. இப்போ நான் ஒரிஜினல் வெர்ஷன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு நானும் பீட்டா வெர்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன். சாரி, ஹார்ட் கோர் வேணும்னா ஹார்ட் கோர் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ தான் போடுவேன், நான் போட மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோலாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புதுசாக ட்ரை பண்ணேன் இன்ட்ரோ இது பண்ணி எடிட்டிங்லாம் நானே தான் பண்ணேன், வேறு யாரும் பண்ணல. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை கேஸ் இன்ட்ரோ. ஸோ அதனால தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லூஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா பெட்டராக ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம 25 எடுத்துன்னு போயிடலாம். இரும்பல் வேற கேஸ் சாவடிக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா அது தேவைப்படும். ஐயோ, உடன் எக்ஸ்போர்ட் பண்ணேங்க. ஸ்டிக் வேஸ்ட்டு கொடுங்க. ஐயோ, இப்போ இது கூட உடச்சிடணும். இது ஃபர்னஸ் தான். எனக்கு ரெசிபிலாம் கூட நல்லா தெரியும். ஆனால் இப்போ தான் விளாட்னேன். நான் அப்புறம் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வீடியோவில் பாப்பி பிளே டைம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. மைன்கிராஃப்டே நான் அதே மாதிரி தான் பண்ணுறேன். நான் முடிஞ்சால் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன், இல்லைனா ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டுறேன். ஐயோ பா, ஜஸ்ட்டு மிஸ் தண்ணிடும். ஸோ கைஸ், சொல்ல மாட்டேன்ட்டேன். நான் கீப் இன்வென்ட்ரி ஆனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ செத்தாலும் பொருள்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் என்னோடய பழைய சேனல் பார்த்துருப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரில, பார்த்துருக்க மாட்டீங்களான்ட்டு. ஸோ அதுலேயுமே நான் விளையாடிருப்பேன். ஆனால் அதில் ஃபுல் க்ரியேட்டிவ். இப்போ நான் சும்மா அந்த சேனலில் போய்ட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா இருக்குது. பிகேஎக்ஸ்டிலாம் கூட போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ பிகேஎக்ஸ்டி தான். அப்படி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லைனா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 கூட போட்டாலும் போடுவேன். ஓகே, நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு இதை தேடணுமே, அது பேர் என்னது, ஒரு 3 சீட் தேடணும். ஓகே, சீட்ஸ் கூட இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, சீட்ஸ் இருக்குது.
ஆனால் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் தலைவலி. இது வந்து மாட் மெனுனா ஒன்றுமே கிடையாது. ஜம்ப்பு, இன்ஃபினிட்டி ஜம்ப்பு அதெல்லாம் சும்மா மெனுன்னு இருக்கும். அதுதான் ஒரு ஆடு நம்ம அப்போ அடிச்சு இருக்கிறது வந்து கிரே ஆடு. அது கூட விடுங்க, டை அடிச்சுக்கணும். மூணு ஃப்ளவர் மட்டும் கொடுக்கடா. புது ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன். அட்ரா ஓடுறான். நீங்கள் இப்போ எந்த கலரில் வேணுமோ கண்டுபிடிச்சிக்கலாங்க. நியூ ஸ்ட்ராட்டஜி இது. இந்த ரோஸ் இருக்குங்க. இதோட பேர் வந்து பாப்பி பிளேட்டன் கைஸ். ஆமாம் கைஸ், இதோட பேர் வந்து பாப்பி பிளேட்டன் தான். இன்னும் நீங்கள் என்ன வெறும் பார்க்கல. அது விளையாடி முடிச்சதுனால அப்படியே சந்தோஷத்தில் அதுவே ஞாபகம் வருது. அவ்வளோ பெரிய கேமை நம்ம முடிச்சிட்டோம். தனியாக இல்லை, அவ கூட தான் முடித்தேன். இருங்க ஃபஸ்ட்டு இருக்குது டை எடுக்க முடியுதான் நம்ம பார்த்துப்போம். எங்கே இருக்கு ஒன்றுங்க. இப்போ பாருங்க என்னோட ஸ்ட்ராட்டஜியை. இதுக்கு தான் ஃப்ளவர் எடுத்து வைக்கக்கூடாதுன்றது. இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு ஆடி அந்த கலராக இருந்தாலும் சரி. கைஸ் ஸ்ட்ராட்டஜி கைஸ். மாடு இருக்கு, சோறு தேவைப்படும். கைஸ் இது மைண்ட் கிராஃப்ட்டு. நம்ம எதை பார்த்தாலும் அடித்து சாப்பிட்றணும். ஐயோ இது மாடு, இது அடிக்கக்கூடாது, இது பண்ணி இது அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கரில் நீங்கள் போயிடுவீங்க. வா திடீர்னு அது ரெட்டாக பார்த்தோன்னே எப்போ எவ்வளோ பண்ணின்னு சொல்ல வந்துட்டேன். அது என்னதுன்னு பார்த்தா பூ. இதெல்லாம் இப்போ தான் பண்ணுவாங்க. குப்பை பேர் என்னது? இந்த குப்பைக்கு ரீஃபில்டர்ஸ். இந்த குப்பையை வச்சு நான் என்னடா ஓ மை காட், வாவ் கைஸ் ரூயின்டு போட்டது. இதில் நிறைய லூட்டு கிடைக்குமே, கோல்டெல்லாம் கிடைக்கும் பாருங்க. கோல்டன் ஆப்பிள், கோல்டன் ஸ்வாடு, கோல்டன் சவடு, அப்புறமா வந்து கொஞ்சம் அப்சிடியனு, லோடு ஸ்டோன் 2 ஓபி லூட்றான். இப்போ வந்து மேலே 2 கோல்டு பிளாக் இருக்குது. அது ஸ்டோன் வச்சு உடைக்க முடியுமா? பாய் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃபுட்டை வச்சு கூட ட்ரை பண்ணுவோம் கைஸ். வரல, ஒரு கோல்டு பிளாக் வேஸ்ட்டு. இல்லை கீழே வந்துச்சா? வாங்க கைஸ், நம்மளுக்கு அட்லீஸ்ட் நெதரா காய்ச்சி கிடச்சிருக்கு. இது எடுத்துங்க. கொஞ்சம் குட்டி தான். ஐயோ வேகமா பிளாக். ஏய் கைஸ் சமரார் இது பிங்க் ஷீப்பு. கைஸ் பார்த்துக்கோங்க கைஸ், நான் ஒரு பிங்க் ஷீப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் அடிக்கிறேன். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அல்ட்ரா ரேரு கைஸ். இரும்பல் வேறு வந்து சாவடிக்குது கைஸ், பேசவே முடியல சரியா. ஐயோ சாவடிக்குது. கோழி 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 அதுதான் வந்துட்டு தான் செத்துரும். என்சாண்டடா நாக் பேக்கு. ஸோ கைஸ் நீங்கள் வந்து கோல்டு அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. நான் அந்த சேனலில் வந்து எனக்கு கோல்டு தான் பிடிக்கும்னு அதான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லோ பெட்டு எவன் தாண்டா இந்த எல்லோலலாம் பற்றுவோம். எல்லோலாம் வந்து ஒரு மாதிரி அந்த எல்லோ ஃபேன்ஸ் யாராக இருந்தால் காதை முடிக்கோங்க. ரெட்டு கலர் போடுறா அதான்டா கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் நல்லா. அயனு கைஸ் பிகினருக்கு வந்து அதான் வந்து நான் பிகினர் இல்லை, நான் வந்து போயிருந்தேன். அதாவது வந்து நீங்கள் இப்போ ஒரு வேர்ல்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அயன் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். லைட்டாக இருட்டுது. காப்பர் வச்சு உங்களால் ஆர்மர்லாம் செய்யவே முடியாது, அதனால வேஸ்ட்டு. போடுறா தம்பி பிரெட்டா பெட்டு
சாவுங்களா டே குப்பைங்களா, இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு லாவால தான் போடணும். ஆட் பண்ணால் தான் பண்ணானுங்க. செரி பழமில் இருக்க எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறானுங்க இவனுங்க. லீஃப் ஃபில்டரு, அந்த செரி பழமில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வரும்ல, பேர் என்னது, அந்த செரி பிளாசமாக அது என்னமோ வருங்க. சரி அது பயம் பெருக்கு, செரி பிளாசம் பயம். அது என்னமோ ஒன்று வரும், பேரை மறந்துட்டேன். எனக்கும் மேலே ப்ரோ பிளேயர் அதான் நான்லாம் வந்து ப்ரோ பிளேயர்ஸ் ரேஞ்சு பார்த்தோன்னா நான்லாம் வந்து கிட்ட கூட வரமாட்டேன், என் பேர் கூட வந்திருக்காது. ஓ ஐயோ, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிகேஎக்ஸ்டியாக இருக்கும், இல்லைன்னா வந்து அமாங்கஸாக இருக்கும், தெரியல எதுவாக இருக்கும்ட்டு. அப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வந்து அமாங்கஸ் தான் ஸ்டார்ட்டில் தானே இருக்குது, இருக்குது. இதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அமாங்கஸ்ஸு, அப்படி அவனும் வரலன்னா வந்து தனியாக வந்து பிகேஎக்ஸ்டி. ஸோ அதையும் நான் வந்து கொஞ்சம் ப்ரோ தான் ஆர்மர்லாம் வச்சுருவேன். புது அக்கௌண்ட் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா முடியல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு வீடு கேவா இது. சரி, இப்போ நம்ம வந்து உட்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிகினர் மாதிரி ஒரு பேஸ் கட்டோம். இதெல்லாம் ஹைட்டாக வளர்ந்துடும், ஒரு சிலதெல்லாம் நம்மளால் வெட்டவே முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ நிறையவே தேவைப்படாது இது பண்ணுறது. கைஸ் நான் என்னோட அந்த சும்மா விளையாடுறது சர்வைவல் வேர்ல்டில் கைஸ் சாவரனே சும்மா விளையாடுன என்னோட அந்த சர்வைவல் வேர்ல்டில் கைஸ் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன், சும்மா சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வந்து ஒரு வில்லேஜ், சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா இன்னொரு வில்லேஜ் கைஸ். அதில் வந்து அவ்வளோ ஓப்பியான லூட்ஸு. ஆனால் வந்து ஒரு வில்லேஜில் வந்து பக்கத்தில் எந்த மரமுமே இருக்காது, சுற்றி மரமே இருக்காது. அதாவது வந்து நீங்கள் மரம் எடுக்கணும் அப்படின்னாலே, வுட் எடுக்கணுன்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஆனால் அங்கே கூட கம்மியாக தான் இருக்கும், ஒரு 10 மரம் தான் அங்கே இருக்கும். இந்த அளவுலாம் அங்கே இருக்கவே இருக்காது, அவ்வளோ குட்டி அந்த இதில். வச்சுன்னு இருக்கான் போது இவன் வந்து ஆக்ஸ் வாஷ்ட்டு போயிட்டான். ஒரு மரமாச்சு பண்ணி பண்ணாரு, அதனால தான் நான் பிடிச்சேன். இப்போ ஸ்டாக்காக இருக்குது கைஸ். பிகினர் பேஸுக்கு இது ஓவர் தான் கைஸ் சத்தியமாக. இன்னும் வந்து 20 பண்ணலாமா? இப்போ ஐயோ 2 ஸ்டாக்கு கைஸ், இதுவே போதும் எனக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ண முடியும். ஏன்னா பேசாமல் ட்ரீ ஹவுஸ் ஆகிட்டுப்பேன், நல்ல ஐடியா. ஆனால் வந்து அதெல்லாம் பர்ஃபெக்டாக மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் 64 ஒரு பிளாக் லாஸ்ட்டாக இருந்துச்சு, அதை போய்ட்டு 64 அதுக்குள்ளே கிடையாது போகுது. இது பண்ணது நல்லா இருக்கு பார்க்க. அப்புறமா வீட்டில் இது போட்டு வச்சுக்கலாம். வைல்டு ஃப்ளவர்ஸ் வைல்டாக இருக்கும் போல அந்த ஃப்ளவர் கடிச்சிட போகுது. புஷ்பானா ஃபயருன்னு நினச்சியா, வைல்டு ஃபயருன்ற மாதிரி. நான் சாதா ஃப்ளவர்னு நினச்சியா, வைல்டு ஃப்ளவர்ரா அப்படின்மா இந்த பூ. ஓகே, ஆனால் இது வந்து இந்த கிராஸ் பிளாக் மாதிரி இது மேலே பிளாக் வைக்க முடியல கைஸ். கிராஸ் பிளாக்குன்னா வந்து அதை அப்படியே பிச்சின்னு போய்டும்ல, பிளாக் வச்சோம்னா அதோ இந்த மாதிரி. கிராஸ் பிளாக் இல்லை, இந்த வரோம் இந்த கிராஸு. அதனால் ஓகே, இதான் வந்து பேஸ்மெண்ட்டு கைஸ். நம்ம அப்படியே அந்த அழகான டிசைனர் வீடெல்லாம் கட்ட போகிறது இல்லை, சும்மா ஒரு சின்ன ஒரு பிகினர் ஹவுஸு.
கைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஃபுட்டு காடி. இதனால தான் நான் வந்து அந்த ஆடு மாடெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்னஸ் கூட நம்மகிட்ட இருக்குது. இப்போ நான் செத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து என்கிட்ட இது இருக்குது கீப் இன்வென்ட்ரி. பார்த்தீங்களா கைஸ் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாக் காடி. ஏன் தான் இப்படி இரும்பல் வருதோ கைஸ். உங்கள் யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள் கைஸ். இன்ட்ரோலாம் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். சரி விடுங்க கைஸ், நம்ம அப்புறமா அதை பார்த்துக்கலாம். ஆனால் பண்ணிவிடுங்க கைஸ் வரகம். ஸோ அப்புறமா இந்த சின்ன வீடே நம்ம அப்கிரேட் பண்ணி பெருசாகலாம், இல்லைன்னா ஒரு புது வீடு கூட கட்டலாம். ஆனால் அது இந்த பார்ட்டில் முடியாது சத்தியமாக. ஆனால் இப்போ டைம் என்ன 6:03. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஏன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க கைஸ் ஒரு பிளாங்கை. கீழே விழுந்துருச்சு கைஸ், அப்படின்னா எடுக்கவே முடியாது. அது ஓகே கைஸ், நம்ம இன்னும் ஒரு ரோ ஆரம்பிக்காமல் வருவோம். ஓகே நம்மளுக்கு வந்து 2 பிளாக் இப்போ கிடைக்க போகுது. எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்படி தான் ஆக்ஸ் இல்லை. ஓ இருக்கா, இருக்குல்ல ஒன்றரை ஆக்ஸ் தான் உனக்கு இருக்கு இருக்குன்றதே மறந்துட்டேன். ஓகே இன்னும் நம்ம வந்து ஒரு 2 மரத்தை உடச்சோம்னாலே கிடச்சிடும். எனக்கும் இந்த ஒரு மரத்தை உடைப்போம். திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் புடா அப்படின்ற போறானுங்க. ஓகே நம்ம இந்த வீடை கட்டிட்டு உள்ள இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குமேன்னு பார்த்தா 17 நிமிஷம் ஆயிடுச்சு சார். உள்ள டைம் போனதே தெரில வீடியோ எடுக்கும்போது. ஓகே இங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறோம். ரீஸ்பான் பாயிண்ட். ஓகே கேஸ் நம்ம ஒரு டோர் செஞ்சுருவோம். இந்த பிரிட்ஜ் டோர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஐயோ மொத்த வீட்டுக்குமே பண்ணேன் ஷார்ட் டோர். இது வந்து அதான் நீங்கள் ஃபுல் பிரிட்ஜ்லேயே கட்டினீங்கன்னா இது நல்லா இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் சாதாரணமாக பண்ணிங்கன்னா இந்த பாத்ரூம் போகும்போது அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துவாங்க. ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பாய் கைஸ், பாய் சண்டை போதும். ஓகே எஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும். ட்ரை பண்ணுறேன். இல்லை இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரம் தான் போட முடியும். ஆனால் எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகே கைஸ் பாய் 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 கைஸ், பாய் கைஸ்.